ஹே கைஸ், நேத்து பிரதீப் ரங்கநாதன் நடித்த எல்ஐகே படம் பார்த்தேன். அதுவும் குரோம்பேட் வெற்றி தியேட்டரில். இந்த மூவி வந்து பிரதீப் ரங்கநாதன் அவருக்காக மட்டும்தான் இந்த தியேட்டரில் போய் பார்த்தேன். இந்த மூவி வந்து ஃபியூச்சரில் செட் பண்ணியிருக்காங்க 2040 அந்த டைமில். இந்த மூவியில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏஐ மூலமாக காய்கறி வாங்குறது, நிறைய பொருட்கள்லாம் வாங்குறது, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் லவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்களே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை வந்து அழிக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டரை வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் இதுவரை ஒரு தடவை கூட மொபைல் ஃபோனே தொட்டதே கிடையாது. ஆனால் அவர் லவ் பண்ணுற பொண்ணு தீமா வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லாமல் அவங்க வாழ்ந்ததே கிடையாது. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுதான் லைக் ஆப். இந்த லைக் ஆப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்திங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவுக்கு உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு கேல்குலேஷன் போடும். இதனால நிறைய பேர் மறுபடியும் ஒன்றா சேருவாங்க, ஒரு சில பேர் பிரிவாங்க. இந்த மூவியில் என்ன பிரச்சனைனா, அந்த லைக் ஆப்பை பற்றி ஓவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஆப் என்ன பண்ணும், என்ன செய்யும், அதனால யாருக்கு பயன் ஆவாங்க, அது என்ன கண்டுபிடிக்கும், அதோடைய அல்காரத்தம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அரைச்சிட்டே இருப்பாங்க அந்த ஆப்பை பற்றி. நிறைய சின்ன சின்ன கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு சரியாக கனெக்டே ஆக மாட்டேங்கிறாங்க. முக்கால்வாசி பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அவங்கள போட்டது வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அவங்கள வச்சு எந்த ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்டோரி ரைட்டிங் இந்த படத்தில் இல்லை. சீமான், யோகி பாபு இந்த ரெண்டு கேரக்டரும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருந்தாங்க. சீமான் சொல்கிற கருத்து வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. இந்த படத்தில் சொல்கிறதா இருக்கட்டும், ரியல் லைஃப்பில் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த படம் வந்து ரொம்ப பிற்போக்காக இருந்தது. ஏஐ வந்து அந்த சமுதாயத்துக்கு ஒரு சாபக்கேடு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஏஐ மூலமாக தான் இந்த உலகத்தில் நிறைய பேர்கிட்ட நாலேஜ் போய் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் எனக்குன்னு யாரும் இல்லையே, அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தேட்டரே சூப்பராக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மூவி வந்து ஒரு ஓகேவான மூவி தான். இந்த விக்னேஷ் சிவன் வந்து பார்த்திங்கன்னா கண்ட மணிக்கு நிறைய ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு, நிறைய சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு, இதெல்லாம் எப்படி எடிட் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தையே வெளியில் கொண்டு வந்திருக்காங்க.